என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன். ஒரே டேக்ல எடுத்தீங்க? ஒரே டேக் இல்ல, எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் தான், ஒரே சீன். என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு, ஏய் வாடா, இங்கே ஒரு கேரக்டர் இருக்கு, வாடா வாடா. நான் பிஎம்டிசி பர்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தானா என்ன சீன்? இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன். நான் நம்மளுடைய இது இருக்கு, நீனாசம் என்எஸ்டி மாதிரி, அது ஒரு இன்ஸ்டியூட், அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே. இப்போ எவ்வளோ கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. நான் எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டேன் பஸ்ஸில். அவர் டைரக்டர் வந்தாரா, வாடா. ஓகே, என்ன சார் இப்போ? போ சொல்கிறேன் வெயிட் பண்ணுது. ரெடியா. நான் மேக்கப் எல்லாம் வச்சு, அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி, ஓகே சாப்பாடுக்கு போனேன். சாப்பாடு ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, 4 o'clock எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ளே ரூமில் ஒரு ரூம் ரெடியாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? நான் ஏதோ டைலாக் இருக்கு, ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ளே வந்தேன். அங்கே நடிக்கிறது நான் நீனாசம்ல மெயின் கேரக்டர்ஸ் தான், எல்லாமே ஸ்டேஜ் மேலே சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்தோ. எல்லாம் மெயின் கேரக்டர், 4 மெயின் நாடகத்தில் 4க்கும் மெயின் கேரக்டர் தான். சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான். உள்ளே வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்த, ಒಂದು பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்கு, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ளே. எதுக்கு யாருமே உள்ளே இல்லை? ஐயோ இப்போ என்ன பண்றது? ரெடியா? டைலாக் ஷீட் எங்க? டைலாக் ஷீட்டுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன். ஒரே டேக்ல எடுத்தீங்க? ஒரே டேக் இல்ல, எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்ல பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? ஒரே டேக் இல்ல. சரி உள்ள போயிட்டு, சரி இன்னும் என்ன பண்றது? ஓகே கேரக்டர் தான், பண்ணு நர்வஸ்லயே பண்ணிருக்கேன் அந்த கேரக்டர்னா. சரி எவ்வளவு டேக் எடுத்தீங்க சார்? மேடம் டேக் இப்ப மறந்து போச்சு எல்லாமே. உள்ள அந்த டேக்கே இங்க மெமரியில இல்ல, அந்த மாதிரி ஆச்சு. Satish Garu, right here. I'm going to ask a series of questions just to understand the film better, because we haven't had the opportunity to talk to the crew earlier. And your director is not here. I'm kind of wondering why he's not here today. 1. 2, how many days did you shoot the film in? What were the bigger challenges? Because recreating 80s, 90s era is not going to be easy. Tell us about the challenges. The date of release of the film, if you can tell it to us. Kaushik இல்லையா? No. Sorry. Hi, what's your name? Manikandan. Good question, actually. Sensible question. இந்த படம் ஒரு 70s கிரியேட் பண்றதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் அதுவும். பிகாஸ் எல்லா வில்லேஜ்ல இப்போ பெரிய பில்டிங் இருக்கு. நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும், அந்த டார் இல்லாம ரோடு வேணும், அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும். அந்த கெட்டப் ஆல்மோஸ்ட் ஆல் 500 people, 1000 people இன் திஸ் ஃபிலிம். உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன டீட்டெயில்ஸ் வேணும். அதனால என்னாச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அது 130 days, 138 days மேபி ஓவரால் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கால் ஷீட் வந்தானா அது ஒரு 180 கால் ஷீட், 200 கால் ஷீட் வரைக்கும் வரும். 1400 ஷார்ட்ஸ் சிஜிமே இங்க படம் பார்த்தானா நீங்க ஒண்ணுமே சிஜி இல்லை. பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும். அந்த ஏனோ சாங் பார்த்தில்ல, அதுல உள்ள என்ன இருக்கு, எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான். அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்டுல ஒரு 1/2 acre 30 ஒரு சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான். அது இப்போ 1100 meters 100 kilometer வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் இரேஸ் பண்றது, ஏன்னா பவர் லைனு, அப்ப பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்றதே நமக்கு சேலஞ்ச். 1400 ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் 6 months சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு. ரிலீஸ் டேட் February, ஆல்மோஸ்ட் ஆல் 3rd weekல எல்லாமே நாங்க ரெடி பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்றதுக்கு. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார் இங்க இந்தியா முழுக்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரே ஒரு சினிமா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் இங்கே வரீங்க, ஆதரிக்கிறோம். நாங்களும் அங்கே வரோம், ஆதரிக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க. சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல, மத ரீதியாக எனக்கு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி உண்மையிலேயே இருக்கா? நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா, இல்லை ஜாதி மதம் வச்சு தான் ஒவ்வொரு சினிமாலையும் வாய்ப்பு தராங்களா?
இல்லை ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்னவா நடந்திருக்கு அதுக்கு தெரியாது எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த் எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்றேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யாரு பண்றது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்றது ராங். அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்ல கமலா சார் ஓகே, இல்ல சிவண்ணா ஓகே, இல்ல நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யாரு தப்பு பண்ணா தப்புதான். அந்த தப்பு அவ்வளவுதான். அது விஷயம் எனக்கு டெப்த்ல தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்கு, கேஸ்ட் இருக்கா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு, மேல கீழே இருக்கா இருக்கு, 100% இருக்கு. இப்போ எடகை இது ரைட் ஹேண்ட், நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை. இதுவே நாங்க வேல்யூ பண்றது இல்லை. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங், ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நிமக்கு கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்ல என்னுடைய கேரக்டர் இருக்கு. பரி இது படம் இல்லை, உள்ள நான் இருக்கு. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.